மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்போ, அந்த கஷ்டத்தை யாருக்கிட்டுமே சொல்ல முடியாமல் இருக்கிறப்போ சிவனை நினச்சி நம்ம அப்படியே அழ ஆரம்பிப்போம். ஒரு கட்டத்தில் அந்த அழுகு அப்படியே தானாக நிற்கும். அது எப்படின்னு தெரியாது, அது சிவபெருமானியை அந்த அழுகையை நிறுத்தின மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் நமக்கு பிடிச்ச சிவனுடைய ஏதோ ஒரு பாட்டு, அது என்ன பாட்டு வேணாலும் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாட்டு பிடிக்கும். அந்த பாட்டை நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்படியே அமைதியாக படுத்துருங்க கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம். திரும்ப 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 சிவனை நினச்சி அந்த பாட்டை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்களை அறியாமல் எந்திரிச்சு உட்காருவீங்க. அப்படி எந்திரிச்சு உட்கார்றப்போ ஏதோ ஒரு ஆதரவு, ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுதான் சிவன். ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக நமக்கு அந்த சோகத்திலிருந்து நம்மளை மீட்டு அந்த ஆதரவை தந்திருப்பார். சோதனைக்கான காரணம் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் கையை பிடிச்சி போனால் கண்டிப்பாக ஒரு நல்ல பாதையில் தான் கூட்டிகிட்டு போவார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.